பருப்பு உருண்டை குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், புளிக்குழம்பு வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் இந்த பாருங்க இருக்குது, நல்ல தண்ணியாட்ட புளிக்குழம்பு வச்சுட்டு இப்போது ஒரு பேட்ச் பருப்பு உருண்டை போட்டிருக்கேன். பருப்பு உருண்டை வந்து உங்களுக்கு பாதி கடலை பருப்பு பாதி துவரம் பருப்பு கணக்கு போட்டு ஊற வச்சு அதையே இஞ்சி பூண்டு கொஞ்சம் பட்டை சோம்பு வரமிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அப்புறம் உப்பு ஒரு பேட்ச் முதல்ல வந்துச்சா இதை போடுறேன். மறுபடியும் அடுத்து முதல் தடவை 8 போட்டேன், இப்போ 9 போட போகிறேன். 2 அப்படி அப்படி போடுறேன். அது முதங்குதான் இந்த போடுறேன்னு அது அடுத்த பேட்ச் அது முதங்கும். அப்புறம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் போடுறதில்ல வரமிளகா காரம். ஓகே, அப்புறம் உப்பு போட்டு பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கிட்டு அந்த உருட்டி வச்சுருக்கிறத நீங்கள் அழகாக இப்படி உருட்டி குழம்பு நல்ல தண்ணியாட்டம் புளிக்குழம்பு வச்சுட்டு வடகம் தாளிப்போம். நம்ம தாளிக்கிற வடகங்கிறத வெங்காயம் பூண்டு போட்டு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அந்த வடகத்தையும் போட்டு தாளித்து வெங்காயத்தை வதக்கி தக்காளியை வதக்கி புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடியை போட்டு மஞ்சள் பொடியை போட்டு உப்பை போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி எல்லாம் அனுப்புகிறோம். இந்த இது நல்லா இதை உருட்டி போட்டு அது இதை ஒரு பேட்ச் வெந்துருச்சு, முதல்ல வருது. 2வது பேட்ச் போட்டிருக்கேன், 3வது பேட்ச் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் வெந்து முதங்கி வந்த அப்புறம் இந்த குழம்புல இருக்க எண்ணெய் மேலாப்பில் ஒதுங்கி வரும். அது வரைக்கும் அதை இருந்ததுன்னா அந்த குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த போட்டுட்டு அப்புறமேல இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கரண்டி கொடுக்கக்கூடாது. கரண்டி கொடுத்து கிளறினோம்னாக்கா வேகிறதுக்கு முன்னால் இது உடஞ்சிடும். அதுக்கோசரமாக கரண்டி கொடுக்காம இது வெந்து முதங்கட்டோன்னு, ஏன்னா அடி பிடிக்காது. தண்ணியாக வச்சுருக்கிறதுனால குழம்பு அடி பிடிக்காது. அதே சமயம் இது வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே வெந்து முதங்கி வர்றபோது என்னாகும், அது கொஞ்சம் குழம்பு இழுத்துக்கும். இந்த பருப்பு இழுத்துக்கிட்டு வேகும், ஆவியாகியும் கொஞ்சம் நீர் வத்திக்கும். அப்படிங்கிற போது குழம்பு அந்த திக்னஸ்க்கு வந்துடும். அதனால தண்ணியாட்ட வச்சுக்கணும். நம்ம ரொம்ப திக்காக வச்சுட்டோம்னா இது குழம்பு கொதிச்சு வேகிறதுக்கு இடம் பத்தாது. அதுக்கோசரமாக தண்ணியாட்ட வச்சுக்கணும். வச்சு இந்த மாதிரி ஆச்சு. இப்போ இது வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ தான் முதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது வந்துடும். மேல் லேயர் வெந்துச்சுனாலே அது முதங்க ஆரம்பிச்சிடும். பட் உள்ளே வேகாது தானே, அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்படி கிளறணும்னா அப்படி ஓரத்துலேருந்து அது நகர்த்தி விட்டால் போதுமானது. கரண்டி கொடுத்து நம்ம குழம்பு காய்கறி போட்டு கிளறுற மாதிரி கிளறக்கூடாது. அப்படி இதை முதங்கி வந்தா தெரியுதா, அதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. இன்னும் வேணும்னா அடுத்த பேட்சும் போடலாமா குழம்புக்கு? போடலாம். அடுத்த பேட்சும் போடலாமா? இல்லை இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாவு வச்சுருக்கீங்களே இதை வடையாக கூட தட்டி எடுத்து இது கூட மொறுன்னு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல இன்னும் இடம் இருக்குன்னா போடலாம். நிறையா இருந்துச்சுன்னா அதுவும் சரி இருக்காது. அதனால் இதே போதும். இப்போ இதில் இருக்கிறதே போதும்னு தோணுது. இப்போ இதை நம்ம அப்புறமேல வடையாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு தயாராகி கொண்டு இருக்கிறது. இது வெந்து நல்லா, ஆனால் அடுப்பு நல்லா எரியணும். இதுக்கு சிறுந்தண்ணெயில் வைக்கிறதெல்லாம் இதுக்கு வேலைக்கு ஆகாது. சிறுந்தண்ணெய் இருந்தால் உள்ளே போய் உட்காந்துக்கும். கொதிச்சு பொங்கி அதாவது கொதிச்சு வெந்து அது மேலே முதங்காது சிறுந்தண்ணெயில். அதனால நல்லா தண்ணி கொதிக்கும்போது நல்லா உருட்டி மேலே வந்துடும் தானே. வந்துக்கிட்டு இருக்கா, வெந்துக்கிட்டே மறுபடியும் முதங்கி வந்துக்கிட்டே இருக்கா. அது நடுவில் அதான் தமக்குன்னு ஒன்று மேலே வந்துட்டு இருக்கு. அதான் சூப்பராக அழகாக தமக்குன்னு வந்துட்டு இருக்கா மேலே. இதுதான் பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த நுரையெல்லாம் அப்படியே வத்திரும். இந்த நுரையெல்லாம் அடங்கி அப்புறமேல அந்த எண்ணெய் மிதங்கி வரும். அது வரைக்கும் இது கொதிச்சாதான் அந்த குழம்பு. எப்பவுமே இந்த புளி குழம்புக்கு அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த நுரை அடங்கிட்டு அந்த எண்ணெய் மிதங்கி வரும் பாருங்க, அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சு முடிச்சாச்சு. எடுத்து சாப்பிட்லாம் வாங்க. சாதம் ஏதோ பக்கத்து குக்கரில் இருக்க, வாங்க சுட சாதமும் பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். தினம் ஒரு கீரை. இன்றைய கீரை முருங்கைக்கீரை. ஆரோக்கியமாக வாழ்க்கை நலமுடன். பாய்.